ஓகே சிவா சார், ட்ரிப்புக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. மொத்தம் 15 பேர் போகிறாங்க நம்ம ஸ்கூல்ல இருந்து. பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுக்கு அப்புறம் தான் வருவாங்களாம். பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 20 பேர், ஐ திங்க் 18 பேருன்னு நினைக்கிறேன் பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. மொத்தமாக சேர்த்து 33 பேர் போகிறாங்க சார். அவங்க எல்லாத்தையும் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வர்றது நம்மளோட பொறுப்பு தானா. வாட்? அப்படின்னா பிரின்சிபல் மேம் நம்ம கூட வரலையா? இல்லை சார், பிரின்சிபல் மேம் நம்ம கூட வரல. ச்சே, இப்படிதான் பண்ணுவாங்கன்னு தெரியும். எப்படி நம்ம 2 பேரும் மட்டும் எல்லாருக்கும் இன்சார்ஜா இருக்க முடியும்? விடுங்க சார், என்ன பண்ணுறது. ஆனாலும் ரொம்ப சேஃப்டியாக கூப்பிட்டு போகணும் சார். போன ட்ரிப்பில் என்ன ஆச்சு? ஆமா ஆமா, போன ட்ரிப்ல ஒரு பையன் பட்டாசுலாம் கொண்டு வந்து வெடிச்சு திருந்தான். எல்லா சூட்கேஸையும் நம்ம செக் பண்ணணும். ஆமாம் சார், எல்லா சூட்கேஸையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் ஆட்டோவில் ஏற்றினா போதும். அவங்க எல்லாரையும் ஆட்டோவில் ஏற்றினதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நம்ம ட்ரெயினில் ஏறிட வேண்டியதான். ஓகே மேம், நீங்க சொல்றது தான் கரெக்ட். ஓகே சார், வாங்க கிரவுண்டுக்கு போகலாம். என்னது, மேமும் சாரும் சூட்கேஸை செக் பண்ண போகிறாங்களா? அப்படின்னா நம்ம சூட்கேஸ்குள்ளே இருக்கிறது மாட்டிருமே. நம்ம சூட்கேஸில் நிறைய ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பட்டாசுலாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது? சரி, அந்த சூட்கேஸை எடுத்து உள்ளே இருக்கிறதெல்லாம் மறைச்சி வச்சிடலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கீங்க? மேம், நாங்கள் 3 பேர் மட்டும்தான் 6th Dலேருந்து வரோம் மேம். 6th A, 6th B, 6th C எல்லாரும் போயிட்டாங்க மேம். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஸ்வெட்டர் தானே போட்டு வந்திருக்கீங்க? எஸ் மேம். யார் நோ சொன்னது? ரிங்கி, ஏன் ஸ்வெட்டர் போடாமல் வந்திருக்க? மேம், நான் ஸ்வெட்டரை எடுத்து வச்சேன். என்னம்மா இது? நம்ம 3 நாள் ட்ரிப்பு போக போகிறோம். சூட்கேஸை வீட்டிலே விட்டு வந்துட்டீங்களா? சீக்கிரம் கால் பண்ணி சூட்கேஸ் எடுத்து வாங்க. ஓகே மேம், நீங்களே கால். எப்போ பார்த்தாலும் இப்படி தான் செய்வீங்களா? ஒரு ட்ரிப்பு போகிறோன்னு கூட தெரியல. ஹலோ மேம், நான் ரிங்கியோட கிளாஸ் டீச்சர் பேசுகிறேன். அவள் சூட்கேஸை அவள் வீட்டிலேயே விட்டு வந்துட்டானா, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு உங்களால் வர முடியுமா மேம்? ஓகே மேம், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நாங்கள் கிளம்பிடுவோம். 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடுங்க, ஓகேவா? ஓகே மேம், தேங்க்யூ. நம்ம போக போகிறது ஒரு கேம்பிங் ட்ரிப், அதுவும் ஃபாரஸ்ட்டுக்கு. அங்கே போகும்போது ஸ்வெட்டர் கூட இல்லாமையா வருவீங்க? வாட் இஸ் திஸ்மா? சே, டேய் பரத்த மணி, மேமுக்கு கொஞ்ச நாள் போய் படிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. என்னடா இங்கே ஒருத்தி காட்டு கட்டு கட்டிட்டு இருக்கேன். நீ பாரு, அங்கே இருந்து காஞ்சனா பேய் மாஞ்சனா பேயின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா கிளம்பும் போது இப்படி இருக்கீங்க. அப்படின்னா அங்க கேம்புக்கு டென்ட்லாம் போடும் போது உங்களெல்லாம் வச்சு எப்படி மேக்கப் போடணும்னு தெரியல 5 நாள். சரி சார், எல்லாரையும் ஆட்டோவில் ஏற்றிடலாம். ஓகே மேம், எல்லாரும் சூட்கேஸையும் ஆட்டோ மேலே வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஏறுங்க. ஓகே மேம், ஜாலி ஜாலி. நம்மளும் ஏறிடலாம். ஓகே, நம்மளும் ஏறிடலாம். கிளம்பலாம் சார், கிளம்பலாம். ஹப்பா, வந்தாச்சு கரெக்ட் டைமுக்கு. மேம், அங்கே ஏதோ ட்ரெயின் இருக்கு, அதுவா மேம் நம்மளோட ட்ரெயின்? ஆமாம் பசங்களா, அதான் நம்மளோட ட்ரெயின். அது 10 மினிட்ஸ் நிற்கும். அதனால் எல்லாரும் சூட்கேஸை கொடுங்க. உள்ளே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது தீப்பெட்டி மாதிரி ஏதாவது பட்டாசு அதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடணும்ல, அதனால் செக் பண்ணணும். எதுவும் இல்லை, சரி நீயே வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு சிம்பு, நீ கொடு. இந்தாங்க மேம். என்ன பொண்ணுங்க ட்ரெஸ்ஸாக வச்சிருக்க? அச்சச்சோ, மாத்திருவோம் போலயே. என்ன சொல்லி தப்பிக்கலாம்? மேம், என்னோட தங்கச்சி 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள், அவளோட ட்ரெஸ்ஸும் இதுக்குள்ளதான் மேம் இருக்கு. அவளுக்கு தனி சூட்கேஸ் இல்லை மேம். ஓ அப்படியா, சரி சரி, இந்தா ஓ சூட்கேஸை நீயே வச்சுக்கோ. ஓகே, பரத்த முடியுமா? நீ உன்னோட சூட்கேஸ்லாம் கொடுக்க தேவையில்ல, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ட்ரெயின் எடுத்துருவாங்க, சீக்கிரம் உள்ள போங்க. போறோம். இல்லையே, இங்க ஆல்ரெடி யாரோ அவங்களோட சூட்கேஸ் லக்கேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. சார், இதுவா நம்மளோட சீட்டு? இல்ல மேம், இது நம்மளது கிடையாது. இது வந்து 37. நம்ம முன்னாடி போகணும் மேம். நம்ம வந்து 12, 13, 14, 15, 16. ஓ அப்படியா,
சரி சரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதான் நம்மளுது. சார் பக்கத்தில் தண்ணி வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. நீங்கள் எல்லாரும் உட்காருங்க. மேம் ட்ரெயின் சூப்பராக இருக்கு மேம். ஏசி ட்ரெயின் வேற சூப்பராக இருக்கு. சரி சரி உட்காருங்க உட்காருங்க. மேம் உட்கார்றதுலாம் ஓகே மேம், உட்கார்றது நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். ஆனால் படுக்கும் போது இதில் மட்டும் 4 சீட் தானே மேம் இருக்கு. ஆனால் மொத்தம் நம்ம 5 பேர் இருக்கோமே. ஆமாம் பசங்களா, இந்த கோச்சு வந்து நல்லா பெரிய கோச்சு. இதுக்கு நம்மளுக்கு 2 பக்கமும் நம்மளுக்கு தான். எப்படின்னா இப்போ இங்கே 2 சீட் இருக்கா. ஒரு சீட்டில் மேம் நான் படுத்துப்பேன். இதுக்கு ஆப்போசிட், அதாவது அந்த சைடு நீங்கள் உட்காந்துருக்கீங்கள, அங்கே நீங்கள் 3 பேரில் யாராவது, நீங்கள் 3 பேர் படுத்தாலும் சரி, இல்லைனா 2 பேர் படுத்தாலும் சரி, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி படுத்துக்கோங்க. சார் வந்து பக்கத்தில் இருக்கிறதுல படுத்துப்பாரு. ஓ ஓகே மேம், நாங்கள் 3 பேரும் சேர்ந்தே படுத்துக்கிறோம். ஏன்னா இந்த கோச்சு பெரிய கோச்சு, அதனால் ஒரு சீட்டில் சின்ன பசங்கன்னா 3 பேர்லாம் படுத்துக்கலாம். ஓகே மேம். ஜாலியாக இருக்க போகுது. மேம் நான் செக் பண்ணிட்டேன். இந்த கோச்சில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கோச் போயிட்டு 60A 60Bல பார்த்துக்கிறேன். சரி சார். டேய் மணி, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, நான் எதுவுமே சாப்பிடல. என்னது, நீ எதுவும் சாப்பிடலையா? எங்க அம்மா எனக்கு சூப்பரா ஒரு பாஸ்தா செஞ்சு கொடுத்தாங்க. அது நீ வேணா சாப்பிடு சரியா? ஏன்னா நான் நைட்டுக்கு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். சரிடா, எனக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். கொடு இந்தாடா சாப்பிடு. யம்மி யம்மி, சூப்பரா இருக்கு. என்னடா மணி, இந்த சைடு வந்து உட்காந்துட்ட? மேம் அந்த சைடு தெம்பு அங்கேயே படுத்துக்கிறானா மேம். சரி சரி டெம்பு, படு படு. ரொம்ப அசதியாக இருக்கும், படுத்து தூக்குங்க. நான் நைட்டு சாப்பிடும் போது எழுப்புறேன். அப்பா படுத்தாச்சு. டிக்கெட் செக்கிங். என்ன மேம், டிக்கெட் எடுக்கிறவங்க வந்திருக்காங்களா? ஹே ரிங்கி, அவங்க ஒன்றும் டிக்கெட் எடுக்கிறவங்க கிடையாது. டிக்கெட் செக்கிங்கு. நம்ம அல்லது டிக்கெட் எடுத்துருக்கோமா அப்படின்னு பார்க்குறவங்க. நான் கூட டிக்கெட் எடுக்கிறவங்கன்னு நினச்சிட்டேன். நான் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறேன், அதனால. என்னம்மா எல்லாரும் டிக்கெட் எடுத்துருக்கீங்களா? வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ புக்கில் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே ரிங்கி யாரு? நான் தான் பரத்த முடி படி. சார். நான் லேகா சார். நான் சிவா. சிவாலாம் அந்த சைட் சார். கரெக்டாக பாருங்க, இந்த சைடு நாங்கள் 4 பேர் தான். ஓ ஆமாம் சாரி மேம். மேம் எல்லாமே ஓகே தானே மேம்? இப்போ டின்னர் சாப்பிட்டுடலாம்ல? சாப்பிட்டுடலாம் சார். ஓகே பசங்களா, டின்னர் சாப்பிட போகிறோம். என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு, டெம்புக்கு, மணிக்கு 3 பேருக்குமே சப்பாத்தி தான் சார். மொத்தமாக 6 சப்பாத்தி எங்கள் 3 பேருக்கும் வாங்கிக்கோங்க. சரி 3 பேருக்கும் 6 சப்பாத்தியா? நெக்ஸ்ட் மேம் உங்களுக்கு? எனக்கும் சப்பாத்தியே வாங்கிடுங்க சார். ஒரு 3 சப்பாத்தி. 6 7 சப்பாத்தி 8 9 சப்பாத்தி வாங்கிக்கோங்க சார். சரி மேம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 4 சப்பாத்தி. 9 10 11 13 சப்பாத்தி வாங்கிடுறேன் மேம். சாப்பிடுங்க எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சுல, எல்லாரும் படுத்து தூங்குங்க சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிலாஜ் கிராஃப்ட் சேனலுக்கு. பாய் பாய்.